இது ஒரு பால் டப்பா சேகரின் கதை. ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு காலத்துல அப்ப பசியில அழுவான் சார் இந்த சேகரு. நான் அழுத பார்த்து அப்பதான் அந்த பிளாஸ்டிக் பால் பாட்டில எடுத்து கழுவுன்னு கழுவாங்க. ஹாட் வாட்டர்லாம் ஊத்தி கழுவாங்க. ஹாட் வாட்டர்ல கழுவி பிளாஸ்டிக்கே தேஞ்சு காஞ்சி போயிடும். அப்பதான் இன்ஸ்டாகிராம்ல கியூட் குட்டீஸ்னு ஒரு பேபி ஷாப் பத்தி தெரிஞ்சது. அங்க பேபிஸ்க்கு நிறைய வெரைட்டிஸ்ல எஸ்எஸ் ஸ்டீல் ஃபீடிங் பாட்டில் வச்சிருக்காங்க. பிரைஸ் ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சு. சோ நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணோம். அப்புறம் அப்புறம் என்ன, சும்மா டக்குன்னு பசிக்க நான் பாலை ருசிக்க ஒரே ஹாப்பி தான். எஸ்எஸ் ஃபீடிங் பாட்டில் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. 304 ஃபுட் கேட் ஸ்டீல்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக்ல பிபிஏ கெமிக்கல்ஸ் இருக்கலாம். ஸோ எஸ்எஸ் ஃபீடிங் பாட்டில் ரொம்ப சேஃபா இருக்கும். மில்கை லாங்கர் டைம்ல ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கூட. பாருங்க, ஸ்டீல் பாட்டில் பக்காவா சூப்பரா இருக்குல்ல. இதுல ஸ்டாப்பரோட வரும். ஸோ டிராவல் பண்ணும்போது லீக்கேஜ் இல்லாம இருக்கும். ரொம்ப நாளா பிளாஸ்டிக் பாட்டில் இருந்து ஸ்டீல் பாட்டில் மாறணும்னு இருக்கீங்களா? அப்ப நம்ம ஃபாலோவர்ஸ்க்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஆஃபரை தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்ங்க.